சரி, வரைபடத்தை இரண்டாம் உலகப் போர் எப்படி மாத்தி போட்டுச்சுன்னு ஒரு சுவாரஸ்யமான பயணத்தை போய் பார்ப்போமா? இத கற்பனை பண்ணி பாருங்க. 1939ஆம் வருஷம் சரோப்பா ஒரு சதுரங்க பலகை மாதிரி இருக்கு. எல்லாரும் அவங்கவங்க காய்களை நகர்த்த தயாரா இருக்காங்க. ஹிட்லர் தலைமையிலா ஜெர்மனி போலந்தை பாக்குது. அது நடுவுல ராணுவங்கள் போற ஒரு குறுக்கு சாலை மாதிரி இருக்கு. டமார் செப்டம்பராம் தேதி ஜெர்மனி மேற்கு பக்கமா போலந்து மேல படை எடுக்குது. சரியா 2 வாரம் கழிச்சு சோவியத் யூனியன் கெர்க்குல இருந்து உள்ள வருது. போலந்து 2 பக்கம் மாட்டிக்கிட்டு கண்ணிமைக்கும் நேரத்துல வரைபடத்துல இருந்து மறைஞ்சு போகுது. இப்போ வடக்கு பக்கமா பாருங்க. ஸ்காண்டினேவியா அமைதியா இருக்கு, ஆனா ரொம்ப அழகு இல்லை. ஜெர்மனி அண்டிங்கன் சாரில டென்மார்க் உள்ள புகுந்து, ஜெர்மனி வெண்டிங்க சாரில நார்வேக்குள்ள புகுந்து வடக்கடலை தன்னோடு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருது. அடுத்து பிரான்ஸ். ஜெர்மானியர்கள் பெல்ஜியம் வழியா நெதர்லாந்து வழியா மின்ன வேகத்துல போய் பிரான்ஸை 2ஆ பிரிச்சுடாங்க. கொஞ்சம் பெருசா பார்ப்போம். இத்தாலி விளையாட்டுக்குள்ள வருது, வட ஆப்பிரிக்காவுக்குள்ள போகுது. எகிப்து மற்றும் லிபியாவின் பாலைவனங்கள் போர்க்களமா மாறுது. சூயஸ் கால்வாயை கட்டுப்படுத்துறதுக்கு பிரிட்டிஷ்களும் இத்தாலியர்களும் சண்டை போடுறாங்க. அது இந்தியாவுக்கும் மத்த இடங்களுக்கும் போற ஒரு முக்கியமான வழி. இதுக்கிடையில சோவியத் யூனியன் ரொம்ப பெருசு. ஐரோப்பால இருந்து ஆசியா வரைக்கும் பரவி இருக்கு. 1941 ஹிட்லர் கிழக்கு பக்கமா திரும்பி ஆபரேஷன் பார்பரோசாவை ஆரம்பிக்கிறான். இது வரலாறிலேயே மிகப்பெரிய படையெடுப்பு. போர் முனைகள் ஆர்டி வட்டாரத்துல இருந்து கருங்கடல் வரைக்கும் நீளுது. லெனின்கிராட், மாஸ்கோ, ஸ்டாலின்கிராட். ஆனா இன்னும் இருக்கு. பசிபிக்ல ஜப்பான் நகர்ந்துட்டே இருக்கு. அவங்க சீனா கைப்பற்றுது மற்றும் தென்கிழக்கு ஆசியாவின் பெரிய பகுதிகளை கைப்பற்றி அப்புறம் லிஞ்சிம் சர்க்கி வரல பேரில் ஹார்பரை குண்டு போட்டு தாக்குறாங்க. இது அமெரிக்காவை போருக்குள்ள இழுக்குது. திடீர்னு இது ஒரு உண்மையான உலக போரா மாறுது. ஷரோப்பா, ஆப்பிரிக்கா, பசிபிக் தீவுகள் எல்லா இடத்திலையும் சண்டை நடக்குது. லிஞ்சியம் 43ஆம் ஆண்டுக்குள்ள நேஸ் நாடுகள் எதிர்த்து போராட ஆரம்பிக்குது. அமெரிக்கா மற்றும் பிரிட்டிஷ் படைகள் இத்தாலியில இறங்குது. அப்புறம் டி-டே ஜூன் 1944 பிரான்ஸ்ல இறங்குது. ஜெர்மனி 2 பக்கமும் மாட்டிக்கிட்டதால வரைபடம் மறுபடியும் மாறுது. கிழக்குல சோவியத்துகள் மேற்கு நோக்கி ஒவ்வொரு நகரமா கைப்பற்றிட்டு வராங்க. கடைசியா 1945 பெர்லின் வீழுது, ஜெர்மனி சரணடையுது. பசிபிக்ல அமெரிக்கா ஹிரோஷிமா மீது அணுகுண்டு வச்சுது, நாகசாகி மீது அணுகுண்டு வச்சுது. ஜப்பான் சரணடையுது. தூசி அடங்கினதும் உலக வரைபடம் மொத்தமா மாறி போகுது. ஜெர்மனி 2ஆ பிரிக்கப்படுது. கிழக்கு சரோப்பா சோவியத் கட்டுப்பாட்டுக்குள்ள வருது. ஜப்பான் தன்னோட சாம்ராஜ்யத்தை இழக்குது. புது நாடுகள் உருவாக்குது, பழைய நாடுகள் மறைஞ்சு போகுது. உலகம் பனிப்போர் காலத்துக்குள் நுழையுது. அதனால 2ஆம் உலகப் போர் வெறும் போர்களும் தலைவர்களும் மட்டும் இல்லை, அது புவியியல் சம்பந்தமான ஒரு பெரிய விளையாட்டு. எல்லைகளை மறுபடி வரைஞ்சு வாழ்க்கையை நிரந்தரமா மாத்தி போட்டுச்சு. வரலாறுல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான பயணங்களை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி அடுத்த முறை என்னோட சேர்ந்துக்கோங்க.